வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் யூடியூப் சேனலுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம இந்த தொகுப்பில் வரக்கூடிய சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு பற்றி நம்ம பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். சரி, நமக்கு ஆங்கில புத்தாண்டு பார்த்துருப்போம். அது ஆங்கில மார்கழி மாதம் வரும் 1/1/2024. இப்போ வரக்கூடிய தமிழ் மாதம் சித்திரை மாதம் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. நம்ம முன்னோர் 60 பெயர் வச்சிருக்காங்க. 60 ஆண்டுக்கு ஒரு 720 பௌர்ணமி 60 ஆண்டுகள். அப்ப இந்த சித்திரை மாசம் வரக்கூடிய ஆண்டு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குரோதி வருடம். போன ஆண்டு ஸ்ரீ சோபகிருதி வருடம் அந்த பேர். இது குரோதி. இந்த குரோதினா எப்படி, அதுக்கு ஒரு பலன் இருக்கு. சோபகிருதி வருடம் எப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது நடந்து முடிஞ்ச கதை. இப்ப நடக்க போறது எப்படின்னு பார்ப்போம். இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி நமக்கு பிறக்குது. 12 மாசம் 12 ராசி. அப்ப மேச ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார். இந்த மாசத்துல சித்திரை 18ஆம் தேதி குருப்பெயர்ச்சி வருது. அது மே 1. அப்ப இந்த சித்திரை மாசம் குரோதி ஆண்டுல 12 மாசம் எப்படி இருக்க போறத பார்ப்போம். பொதுவா குரோதி என்றாலே இந்த ஆண்டுல நிறைய பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்களுக்கு. அதே போல விவசாயம் நல்ல சிறப்பா இருக்கும். 2வது, ஆங்காங்கு சில அரசியல் மாற்றங்கள் நடைபெறும். அதே போல அரசியல் மாற்றத்திலே சில பிரபலமானவர்கள்லாம் நீதிக்கு தண்டனை கிடைக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. மறைமுக சம்பந்தப்பட்ட பொருள்கள் நிறைய விலை ஏறும். ஜிஎஸ்டி வரி, போக்குவரத்துல எல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏறும். மக்கள் மீது அதிகமான வரிச்சுமைகள் இந்த ஆண்டில் கூடத்தான் செய்யும். குறிப்பாக மின் கட்டணம், தங்க விலை உயர்வு, அதே போல காய்கறிகள் விலை உயர்வு, விவசாயம் நல்லா பெருகும். மழை போதிய அளவு பெய்யும். மழை அதிகமாக பெய்யும் சொல்ல முடியாது. போதிய அளவு கண்டிப்பாக மழை பெய்யும். இயற்கை சீற்றங்கள் அப்பப்போ வந்து விலகும். சில வைரஸ் கிருமிகள் இந்த ஆண்டில் சில பேருக்கு பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியும் மாறும். இந்திய அறநிலைத்துறையில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும். மத்திய மாநில அரசுகள் கூட ஒத்துழைப்பும் இருக்கும். பழைய ஆட்சியே இந்த வருடமும் கண்டிப்பாக நிலைக்கும் இருக்கும். எந்த மாற்றம் கிடையாது. நிறைய அதை போக வேண்டாம் நம்ம. அப்ப இந்த சித்திரை மாசத்துல பொதுவா எல்லாருக்குமே பலன் உண்டு. சில பேர்களுக்கு அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு. எல்லாம் கடந்த ஆண்டு தான் இந்த ஆண்டு. குரோதி ஆண்டுல நிறைய நீதிமன்றங்கள் திறக்கப்படும். நிறைய புதிய கட்டிடக்கலைகள் வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டில் குடியேறுவார்கள். சில இடங்கள்ல சில பிரச்சனைகள், விபத்துகள், கண்டங்கள் வந்து விலகும். அதே போல இந்த கால்நடைக்கெல்லாம் புதிய ஒரு நோய்கள் வந்து போன வருஷம் 2020 மனிதர்களுக்கு நிறைய ஒரு நோய் வந்தது. இந்த ஆண்டு கால்நடைகளுக்கு சில வியாதிகள் வந்து விலகும் அப்படின்னு இருக்குது. சரிங்க, என்னங்க செய்யுங்க. நாங்கள் ஒன்றும் வேணாம், நம்ம குலதெய்வ ஆண்டில் உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க. ஏன் அப்படின்னா இந்த குலதெய்வம் தான் நம்மளை காக்கக்கூடிய தெய்வம். எந்த கோயில் போனாலும் சரி, இந்த வருஷத்துல சித்திரை 1ஆம் தேதி உங்க முடிஞ்சா உங்க குலதெய்வங்களுக்கு போயிட்டு வாங்க. இல்லை உங்க வீட்டிலேயே உங்க குலதெய்வத்தை படத்தை வச்சோ நினைச்சோ ஒரு மஞ்சள்ல ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு, மஞ்சள் கிழங்கு வச்சு, அதுக்கு ஒரு தட்சணை வச்சு, மஞ்சள் துணியால சுத்தி சந்தனம் வச்சு குலதெய்வம் உட்கார்ந்துடும். அப்படிப்பட்ட நாளாகத்தான் இந்த சித்திரை மாசம் இருக்கும். சித்திரை கனின்னு சொல்லுவாங்க. நல்ல கனிகள் நிறைய வச்சு வழிபாடு பண்றது, நமக்கு பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது,
தாய்மொழி ஆசை வாங்கிக்கிறது, நம்மளுடைய ஆசிரியர்கள் ஆசை வாங்கிக்கிறது. அந்த மாதிரி குலதெய்வ அனுக்கிரகத்தோட இந்த ஆண்டை தொடங்குங்க. இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள். சூரியன் உச்சம் பெற நாளே இந்த மாசம்தான். மேசத்தை சூரியன் உச்சம். அப்போ ஒரு மாசம் அதனால உச்சமா இருக்கணும். வெயில் நல்லா இருக்குது. முன்னப்பத்து பின்னப்பத்தும்பாங்க. இந்த மாசத்துல சித்திரை மாசம் 20ஆம் தேதியில இருந்து வைகாசி 16ஆம் தேதி வரைக்கும் அக்கி நட்சத்திரம் இருக்கும். அப்ப சித்திரை மாசத்துல என்ன செய்வாங்க, அந்த 20ஆம் தேதியிலிருந்து 16 திருமணங்கள் வைக்கக்கூடாது. அது அக்கி நட்சத்திர தோஷம் அல்ல. அந்த சடங்கு, திருமணங்கள், வீடு குடி போறது, சுபகாரியம் விளக்க வேண்டும். இந்த காலம் விரதங்கள் இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்தை எவ்வளவு வழிபாடு பண்றீங்களோ இந்த குரோதி ஆண்டு குலதெய்வ வழிபாட்டால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க இந்த ஆண்டை சிறப்பாக கழித்து விடலாம். அது எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா சித்திரை மாசத்தில் வரக்கூடிய குரோதி ஆண்டுல நிறைய என்னென்ன விவசாயிகள் பெருநாளும் அதுக்குள்ள சில பிரச்சனைகளோட தான் இருக்குது. அதுதான் குரோதி, விரோதியான்னு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. நிறைய எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பூரா கேமரா வந்துருச்சு. எதுனாலும் குற்றத்தை உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அதுக்கு ஜெயில் தண்டனை. அந்த மாதிரி இருந்தால் நிறைய நடக்கும். யாரும் தப்பிக்க முடியாது. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய நிர்வாகத்தில் உள்ளவங்கலாம் தண்டிக்கப்படுவார்கள். அதனால பயந்து ஒழுக்கத்தோட வாழ அனைவரும் இந்த ஆண்டை கத்துக்கிறணும். இந்த சித்திரை மாசம் மிக சிறப்பா இருக்குது. சூரிய வழிபாடும் குலை வழிபாடும் பண்ணிக்கங்க. அற்புதமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.